வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 39. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே வந்துருச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். Citation, a way of giving credit where credit is due. When you use someone else's work in your own, you cite them to acknowledge their contribution. Enter the citation generator, a tool designed to simplify the citation process. It formats your citations correctly, saving you valuable time and reducing the risk of errors. Now, how does this magic tool work in Quillbot? First, find your source. This could be a website, book, or any other material you're using. Gather the URL, book title, or necessary details. Next, pick your format. This could be APA, MLA, or Chicago. Then paste or type the information into Quillbot search bar. சூப்பராக வந்திருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இது நேராக கேன்வாக்கு கொண்டு போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டுட்டு கிரியேட் a blank இன்ஸ்டாகிராம் ரீல் கொடுத்துடலாம். அப்லோட்ஸ்குள்ளே போயிட்டு அப்லோட் ஃபைல், இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை இங்கே போட்டுட்டு Citation. செட் வீடியோ as பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து கேன்வாக்குள்ளே போயிட்டு தம்ப்நெயிலையும் ரெடி பண்ணிடலாம். அப்படியே கையோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளே போயாச்சு. எலிமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு சைட்டேஷன் அடித்தாச்சு. கிராஃபிக்ஸ் இது அப்படியே செட்டாஸ். ஓகே வரலையா? ப்ராப்ளம் இல்லை. இதை நம்ம இப்படி கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். பெருசுப்படுத்திட்டு பின்னாடி இதே கலரை வச்சிடலாம். வச்சுட்டு கூகுள் டாக்ஸ் இதில் போயிட்டு ஹெட்டிங் போடலாமா? ஸோ இதுதான் ஹெட்டிங். பட் ஓகே இருங்க பார்க்கலாம். சைட்டேஷனில் வேறு எதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். டெக்ஸ்ட் கலரில் போய் ஒயிட்டில் மாற்றிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைன் கலரில் போயிட்டு பிளாக்கை மாற்றிட்டு திக்னஸை ஜாஸ்தி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். இதை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இதை மேலே கொண்டு வந்துட்டு இதை இங்கே சென்டரில் கொண்டு வந்துடலாம்.
ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பின்னாடி வேணால் நம்ம வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன பேக்ரவுண்ட் வைக்கலாம்னா சைனீஸ் ஏதாவது ஒரு இது மாதிரி வைக்கலாம். நல்லா இருக்கா? ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நேராக ஃபேஸ்புக் போயிடலாம். கிரியேட் அ ரீல், ஆட் வீடியோ கொடுத்து இந்த வீடியோவை உள்ளே கொண்டு வந்துடலாம். Citation. A way of கொண்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும். ஓகே, கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு இன்ஸ்டாகிராம் டிராஃப்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் கிட்ட போய் ஸோ நம்மளோட டாப்பிக்கில் இருக்கிறத அப்படியே டெக்கரேட் வித் எமோஜிஸ்ன்னு போட்டுடலாம். டெக்கரேட் த பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் கொடுத்துட்டு கீழே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கீழே தம்ப்நெயிலில் அப்லோட் இமேஜ், இங்கேயும் அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூல். ஸோ February 6 6 PM. ஓகேவா? ஸோ 6 PMக்கு ஷெட்யூல் பண்ணிடலாம். பிளானரில் போய் ஷெட்யூல் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். ஷெட்யூல் ஆகிடுச்சு. நம்ம நேராக கோட் போயிட்டு ஏதாவது ஒரு கோட்டை ரெடி பண்ணணும். ஓகே, இது நம்ம நேற்று போட்ட கோட்டு. ரெட் பண்ணிவிட்டு இந்த கோட்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதையும் ரெட் பண்ணிடலாம், ஏன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு கோட்டை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சின்னது படுத்திட்டு சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஃபைல் நேமை மாற்றிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஓகே, நேராக ChatGPTக்குள்ளே போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே அந்த கோட்டை கொடுத்துடலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக குவில்பாட் கோட் ஃபார்மேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நேராக திருப்பியும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ், கிரியேட் அ போஸ்ட், ஆட் ஃபோட்டோ, டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சேவ் டேட் அண்ட் டைம் February 6 9 AM. ஓகேவா? ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம்.
ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குவேராக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு தேவையான கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் இது காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஆட் கொஷின் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆஸ்க். ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்னன்னா, ஹவு கேன் குயில்பாட் ஹெல்ப் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகடமிக்ஸ் ரைட் ரியலி வெல் அண்ட் ஸ்மார்ட்லி? ஸோ இதுதான் கொஷின். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு லிங்க்ஸ் வைக்கிறாங்களா? ஓகே, லிங்க்ஸ் வச்சாங்கன்னா நமக்கு கரெக்டாக வராது ஆன்சர். ஸோ நம்ம இந்த லிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஹவு கேன் குயில்பாட் ஹெல்ப் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகடமிக்ஸ். ஓகே, ஸோ நேராக கேன்வாக்குள்ளே போயிட்டு கிரியேட் டிசைன், கஸ்டம் சைஸ் 602 into 399. ஸோ டூ கலர் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ கிராஃபிக்ஸ் இதில் வந்து இது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கலாம். நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், செட் ஆஸ் இமேஜ். ஓகேவா? ஸோ ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு எலமெண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸில் போயிட்டு ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். தென் அகடமிக்ஸ் ஸோ இதை விட வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ஷேர் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். Quillbot helps researchers and academics write really well and smartly. இதை காப்பி பண்ணிவிட்டு இதை வேணால் நம்ம மேலே எழுதிக்கலாம். ஸோ இதை சின்னதுப்படுத்திட்டு டெக்ஸ்ட் கலரில் ஒயிட் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் அவுட்லைனில் பிளாக் கொடுத்துட்டு திக்னஸில் ஜாஸ்தி படுத்திட்டு இதை இன்னும் கொஞ்சம் இப்படி ஒரு லைனில் வர மாதிரி பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சுட்டு ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்து போஸ்ட் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் காப்பி பண்ணிடலாம். போஸ்ட்டில் போயிட்டு ஆட் கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆஸ்க். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஷின் என்னன்னா, கேன் யூ டாக் அபவுட் ஹவு குவில்பாட் ஹெல்ப்ஸ் ரிசர்ச்சர்ஸ் டு சே திங்ஸ் இன் தேர் ஓன் வேர்ட்ஸ் அண்ட் அவாய்ட் காப்பிங் வித்தவுட் மீனிங் டு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ கொஷின் வந்துருச்சு, சாரி ஆன்சர் வந்துருச்சு. அப்படியே அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து இந்த ரிமெம்பர் இதை வந்து நம்ம தனியாக காப்பி பண்ணிக்கலாம். பிகாஸ் லிங்க்ஸ் இருக்குது. லிங்க்ஸ் நான் போட மாட்டேன். லிங்க்ஸ் போட்டால் கரெக்டாக உட்காராது. சரி, இப்போ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு இமேஜ் வந்து எல்லாத்தையும் காப்பி பண்ணி டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நோ காப்பி. ஓகேவா? இதை வந்து ஒரு பெருசாக ஒரு இது மாதிரி போட்டுட்டு இப்போது நம்ம வந்து அவுட்லைன் அப்படின்னு எதாவது கொடுக்கலாம். இதை வந்து பெருசுப்படுத்திடலாம். சென்டர் படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் வேணாலும் பெருசுப்படுத்திடலாம். ஸோ இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ வந்துடுச்சா? இப்போது கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இது நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை வந்து ரெட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் காப்பி பண்ணியாச்சு. இந்த கொஷின் ஆட் கொஷின் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆஸ்க் கொடுத்தாச்சா? ஸோ க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கொஷின் என்னென்னா, ஹவு டஸ் குவில்பாட் மேக் இட் ஈஸியர் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்? ஓகேவா? ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு ஆன்சர். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த கீழே இருக்கிறத காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம்.
கொடுத்துட்டு நம்ம இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபைல் நேம் மாற்றிடலாம். ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை அப்படியே டோட்டலாக பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துடலாம். ஸோ ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. அப்படியே செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது நீட்டாக வந்துருச்சு. இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் ரெட் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் இதை காப்பி பண்ணிடுறேன். ஸோ திருப்பி நான் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடுறேன். போயிட்டு ஆட் கொஷின் ஆஸ்க் கொடுத்துட்டு ஆன்சர் credential சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ என்ன கொஷின்னா, ஹவு டஸ் Quillbot டீல் வித் ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் லாங்குவேஜ் யூஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்? இந்த மாதிரி கொஷின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. மக்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கொஷின்லாம் எடுத்திருக்கேன். இந்த கொஷினை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு இமேஜ் எடுக்கணும் இல்லையா? ஸோ ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஹார்ட் ஒர்க்குன்னு வருது. ஸ்பெஷல் லாங்குவேஜஸ் இதை இதாக கொடுத்து பார்க்கலாம். இல்லைனா வெறும் லாங்குவேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபோட்டோஸில் போனால் வேறு ஏதாவது நிறையா கிடைக்குதா? ஓகே, இது நல்லா இருக்கு. இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது நீட்டாக முடிஞ்சிருச்சு. இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் காப்பி பண்ணிடலாம். ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. போஸ்ட்டில் போயிட்டு ஆட் கொஷின் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆஸ்க் இதுக்குள்ளே போயிட்டு credential சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஷின் என்னன்னா, can you give some examples of how researchers use Quillbot to make their writing easier
டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணுது. இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போனா கொஷின் வந்து எழுதிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல, ஸோ கொஷின் எழுதி முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸ் அதை வச்சு நம்ம ஒரு இமேஜ் எடுக்கலாம். ஸோ இதையும் ஃபைல் நேம் ரிசர்ச்சர்ஸ் மாற்றிடலாம். நம்ம இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஷேர் டவுன்லோட் கொடுத்துட்டு இங்கே அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா. ஸோ இந்த கொஷின் கரெக்டாக பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியாச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. இதை வந்து ரெட் பண்ணிடலாம். இப்போ நேராக ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு ஆன்சரில் போயிட்டு டிராஃப்டில் போயிட்டு நான் சில கொஷின்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஷின் நம்ம பண்ணலாம் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், retry. Okay, edit once again. Something ஏதோ ப்ராப்ளம் இந்த கொஷின். ஓகே, how can I summarize text correctly? ஸோ இதான் கொஷின். credential சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரெஃபர் குயில்பாட் அப்படின்னு போட்டுடலாம். இல்லை வேண்டாம், நம்ம குயில்பாட் ரெஃபர் பண்ண வேண்டாம். எல்லா இதுக்கும் நம்ம குயில்பாட் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதை ஜஸ்ட்டு நார்மலாக கொடுப்போம். அப்போ தான் ஒரு வேல்யூவாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருந்தோம்னா அது சரியாக வராது. கரெக்டாக இருக்கா? இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சம்மரைஸை காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜ் நல்லாயிருக்கு. இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபைல் நேமை மாற்றிட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ்
கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சா? ஸோ இதை போஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நீட்டான ஒரு ஆன்சர் ஆச்சு இல்லையா? இப்போ நம்ம குவில்பாட் ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா அது சரியாக இருந்திருக்காது. இது எவ்வளோ நீட்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தேவை. ஸோ அடுத்த கொஷின், க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். ஸோ என்ன கொஷின்னா, ஹவு டஸ் திஸ் ஒர்க்? ஃப்ரீ சம்மரைசர் அண்ட் ஆன்லைன் ஆட்டோமேட்டிக் டூல் டு சம்மரைஸ் எனி டெக்ஸ்ட் ஆர் ஆர்டிக்கல். இதுக்கு நம்ம ரெஃபர் குவில்பாட் கண்டிப்பாக போடலாம், தப்பே இல்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு மேலே ஃப்ரீ அதை வச்சு ஏதாவது ஒரு இமேஜ், ஸோ நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். அதனால் நல்லா பெருசுப்படுத்திட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி பேக்ரவுண்டுன்றது நம்ம வச்சு பார்த்தா தான் தெரியும். இது செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் வராதா? சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இதை அப்படியே இழுத்துட்டே போயிடுவேன். ஓகே, ஸோ இதை வந்து லேயரை சென்ட் பேக்வேர்டு கொடுத்துட்டு இப்போது இதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷேர், தென் டவுன்லோட். பண்ணிவிட்டு இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். டெய்லி என்னோடய வீடியோ பார்த்தா பத்தாது, நான் பண்ணுறத நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு என் கூட அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணணும். எனக்கு அதான் சக்ஸஸ். ஸோ போஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஷின், credential சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ என்ன கொஷின்னா, இஸ் தேர் எனி டெக்ஸ்ட் சம்மரைசிங் டூல் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ்? ஓகே, காப்பி கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரெஃபர் குவில்பாட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். அவங்க டூல்னு கேட்டிருக்காங்க, ஸோ அதனால தான் நான் வந்து குவில்பாட்டை ரெஃபர் பண்ணுன்னு சொல்கிறேன். டூல்னு கேட்டிருக்கனால ரெஃபர் குவில்பாட் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் எடுக்கணும். டெக்ஸ்ட் சம்மரைஸ், இதை அப்படியே delete பண்ணிடலாம். கிராஃபிக்ஸில் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். வெறும் சம்மரைஸ் கொடுத்து பார்க்கலாம். இது நல்லா இருக்கு, சம்மரி. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்கணும்.
இதுவும் வராது போல். ஸோ இதை வந்து Black கலரில் மாற்றிட்டு இதை லேயரை பின்னாடி கொண்டு போயிடணும். பட் இது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஓகே, போதும். சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஸோ இதை வந்து கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட். சூப்பரா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் குட் ஆன்லைன் சம்மரைசிங் டூல்? கிரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ரெஃபர் குவில் பாட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து லிங்கை போட்டிருக்கானுங்க. ஸோ இதை வந்து உடச்சிடலாம். நானே லிங்க் என்னோட லிங்க்கே போட மாட்டேன். ஸோ மொத்தமாக யாராவது லிங்க் போட்டால் அதை விட மாட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சு. இப்போ குட் அது வச்சு ஏதாவது ஒரு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்றது. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா நீ எல்லாத்தையும் இதிலே சொல்லிட்ட, நான் ஏன்டா உன் கிளாஸ் தான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் இருக்குது. அங்கே என்னென்னா, இப்போ உங்களால் ஃபுல்லாக பண்ண முடியும், நான் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னால் வந்து கிளியராக நான் வாட்ச் பண்ணிவிட்டு பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை பார்த்துட்டும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் ஒரு நாள் 5 நாள் பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் என்னோடய கோர்ஸ் வந்து நான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ், ஃப்ரீலாம் கிடையாது. நான் இப்போ பண்ணுறதே ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி தான், ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி தான். பட் இஃப் யூ வாண்ட் மை பர்சனல் கைடன்ஸ், நீங்கள் என்னோடய டைமுக்கு நீங்கள் வந்து மணி பே பண்ணணும். ஓகேவா? ஓகே, போஸ்ட் ஆயிடுச்சா? என்னமோ தப்பு நடக்குது, போஸ்ட் பண்ணல. ஓகே, இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ தான் போஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து மை லாஸ்ட் கொஷின். ஸோ கிரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன கொஷின்னா, வாட் இஸ் த பெஸ்ட் டூல் டு சம்மரைஸ் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெஃபர் குவில் பாட் அப்படின்னு போட்டுறேன். போட்டு என்டர். எப்பயுமே நம்ம உள்ளே பண்ணுற கொஷினை விட நம்ம வெளியே ஆன்சர் பண்ணுற கொஷின் தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி.
ஓகே. ஸோ வந்துருச்சு ஆன்சர் ஃபுல்லாக. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் லிங்க்கு. ஓகேவா? இப்போ குட் மாதிரி இப்போ நம்ம பெஸ்ட்டுன்றதை தேடணும். ஸோ இது நல்லா இருக்கு. ஜஸ்ட் பிளெயினாக வச்சா கூட சூப்பராக இருக்கும். ஷேர், டவுன்லோட். ஓகேவா? ஸோ வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். வந்துருச்சா? கீழே தேங்க்யூ ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். ஸோ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே நண்பர்களே, ஸோ எல்லா ஒர்க்கும் நம்ம முடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.